ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன கேக் ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கேக் பைனாப்பிள் கேக்கு தாங்க. பைனாப்பிள் கேக்கு என்னோடய ஃபேவரட் கேக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்குவோம். பீட்டரில் ஒரு 2-3 செகண்டுக்கு கலர் சேஞ்ச் ஆகி க்ரீமி பதம் வர்ற வரையும் பீட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முட்டை போட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்குவோம். இந்த சுகர் எனக்கு போதுமான அளவுங்க. உங்களுக்கு பத்தலாட்டி இதோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சேர்த்த மாதிரி நீங்கள் 2/3 கப்பு சேர்த்துக்கலாம். சுகர் பத்தலாட்டி இது எனக்கு தாராளமாக போதுமான அளவு. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 செகண்டுக்கு மறுபடியும் பீட் கொடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், பீட் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரீமி பதம் வந்துருச்சு. இதோட 1/2 கப்பு நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். வெஜிடபிள் ஆயில் இல்லாட்டி வாசனை வராத ஆயில் சேர்த்துக்குவோம். முக்கியமாக கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்க்காம மற்ற ரீஃபண்ட் ஆயில் இல்லாட்டி நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து அதையும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் கொடுத்துக்கோங்க. பீட் கொடுக்க உங்களுக்கு இன்னும் க்ரீமி பதம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்புக்கு மைதா சேர்த்துக்குவோம். ஆல் பர்பஸ் மாவு. இந்த மைதாவோட 1 பிஞ்சு சால்ட்டும் நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஸ்பெக்டுலா கரண்டியை வச்சு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். மைதா மாவை டைரெக்டாக நீங்கள் சேர்த்துடாமல் 1 கப்பையும் 3 டைம்ஸ்க்கு பிட் பை பிட்டாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் பஃபியாகவும் செம டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் சூப்பராகவும் இருக்கும். 3 டைம்ஸ் நம்ம மைதா மாவு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1/4 கப்புக்கு வாட்டர் சேர்த்துக்கிட்டு, நார்மல் வாட்டர் தான், மில்க் சேர்க்கக்கூடாது, நார்மல் வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த பைனாப்பிள் கேக்குக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்மளுக்கு கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ ஃபைனலாக டைகர் பிராண்டோட நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பைனாப்பிள் ஃப்ளேவர் 1 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நம்மளுக்கு கேக் பேட்டர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்பே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டே ஓவனை 10 நிமிஷத்துக்கு. இப்போ இது போக என்ன டிசைனில் கேக் பேன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக பட்டரோ இல்லை ஆயில் நல்லா ஆயில் ப்ரெஷ்ஷில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஆயில் மட்டும் தேய்ச்சி 1 டீஸ்பூன் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாலும் சரி. இன்றைக்கி நான் பட்டர் ஷீட் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் பேனும் ரெடி ஆயிடுச்சு, பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேனில் ஊற்றிக்குவோம். இப்போ லைட்டாக டேப் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக பஃபியாக கேக் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் உள்ளே வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வச்சு 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு நம்மளுக்கு செட் பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு எடுத்து டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப வேகலாட்டி திருப்பி ஒரு 5 நிமிஷம் கூட வைப்போம். எனக்கு இந்த கேக்குக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உள்ளே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட்டாக இப்போ உப்பி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னுமே சூப்பராக உப்பி நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டான பக்குவத்தில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் சதுர நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமே கேக் ரெடி ஆயிடும். இப்போ நார்மலாக 40 மினிட்ஸ் ஆச்சுன்னா இதில் 35 மினிட்ஸில் எனக்கு ஒட்டாமல் கேக் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுது, பார்க்கவே கேக் பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குதுண்டு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு பைனாப்பிள் ஃப்ளேவரில். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி ஒட்டாமல் ஒரு கேக் ஷீட்டில் ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக இந்த தடவை கேக் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பீஸ் போட்டு கட் பண்ணி நம்ம ஷேவ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். செமையாக இருந்துச்சுங்க.
இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தடு தான். இருக்கிற நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இது பெர்ஃபெக்டாக கேக் மேக் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஒரு பஃபியாக அப்படி அருமையாக பெர்ஃபெக்டாக கேக் நம்மளுக்கு வந்திருக்குதுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக ஈஸி மெத்தடில் டேஸ்ட்டாக பைனாப்பிள் கேக்கு சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.